புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போதகரை சார்ந்தோ இல்லைன்றால் ஒரு ஊழியருடைய மொத்த நடத்துதலுக்கு உட்பட்டதா அல்ல. தேவ ஊழியர்களுடைய வழிநடத்துதல், ஆலோசனை, போதனை இதெல்லாம் நமக்கு தேவை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு ஹோப் என்னன்னு சொன்னால், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தேவ ஆவியின் மூலமாக நம்ம நடத்தப்படுறோம். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ தேவ ஆவியும் நம்மை நடத்துகிறது. அப்போ தேவ ஆவியை நடத்துகிற பொழுது நம்ம நிறைய விஷயங்களில் தேவனை சார்ந்திருக்கணும், தேவ ஆவியை சார்ந்திருக்கணும். ஆவியை சார்ந்து நம்ம செயல்படணும். எல்லாவற்றுக்கும் ஊழியர்கள் தான் நம்ம இயக்க வேண்டும், ஊழியர்கள் தான் நம்மை நடத்த வேண்டும், போதகர்கள் தான் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த தேவ ஆவியால் நடத்தப்படவில்லை என்பது அதற்கு அர்த்தமாகிவிடும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தான் ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஒவ்வொரு காரியத்துக்கும் இருக்கிற ஆசாரியர்கள், மற்ற ஊழியர்கள். ஆனால் நியூ டெஸ்டமென்ட்ல நம்மை நடத்துவதற்கு தான் தேவ ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. தான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவியினால் நடத்தப்படுவீர்கள்னு சொன்னால் மாம்சக்கிரியை நிறைவேற்ற மாட்டீங்க அப்படிலாம் சொல்லப்படுது. அப்போ முக்கியமாக இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலையும் போதகர்கள் தான் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. முதலாவது நாம் தேவனை மகிமைப்படுத்தி அதில் ஒரு திருப்தியப்படணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நாம் வி ஆர் ஆனரிங் காட், நாம் வி ஆர் கிவிங் த டியூ ரெவரன்ஸ் டு காட். அதுபோல் தேவனை நம்ம கனப்படுத்தி வாழ்கிற ஒரு நிச்சயம் நம்ம மனசுக்கு வேண்டும். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாம் வாழ்கின்ற முறையில், சுபாவ முறையில், நடத்தைகளில், ஒழுங்குகளில் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து தேவனை கனப்படுத்துகிறோம் என்கிற ஒரு நிச்சயம் பெறுகிறதே இல்லை. இப்போ யோவான் 15:8 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனிகளை கொடுப்பீர்கள், அதனால் என் பிதா மகிமைப்படுவார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கனப்படுகிறத நாம் எப்போ ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னால், நாம் தேவனுடைய உறவில் வாழ்ந்து, தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்து, தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டு நாம் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்குறோம். பை தட் காட் இஸ் க்ளோரிஃபைட், தேவன் மகிமைப்படுகிறார். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாம் காணப்படும். இதான் பைபிள் சொல்லுது. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க தேவனை கனப்படுத்தின ஒரு உணர்வை, ஃபீலிங்கை பெற விரும்புகிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தேவ ஊழியக்காரர்களுடைய ஆராதனை நடத்துதலை சார்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தாங்களாக தேவனை ஆராதிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறதில்ல. வாரத்துக்கு ஒரு நாள் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதில் இது ஒரு காரணம். ஏன்னா நம்ம ஒரு நாள் ஆண்டவரை கனப்படுத்துகிற அந்த ஒரு ஃபீலிங், அந்த உணர்ச்சியை பெறணும். அதனால் தேவ ஊழியக்காரங்க இவர்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கிறாங்க. அதனால தான் அவர்கள் பாடல்கள் மூலமாக, பல்வேறு விதமான பரவசப்படுத்துகிற முறைகள் மூலமாக இன்னும் வர வர நிறைய புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. டான்ஸு அது இதுன்னு நிறைய வந்துச்சு. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி எவைகளையாவது செய்து இந்த ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மனநிலை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணால் நம்ம தேவனை ஆராய்த்து விட்டோம். அப்போது மக்களை ஒரு விதமாக பரவசப்படுத்தி உற்சாகமான சில வார்த்தைகளை சொல்லி, அதுக்கு ஆராதனையில் பாஸ்டர் நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நாம் பாஸ்டருடைய ஆராதனை வேளையில் மட்டும்தான் ஒரு ஆராதனை உணர்வு பெறுகிறோம், ஒரு தொழுகை உணர்வு படுகிறோம், ஆண்டவரை கனப்படுத்துகிற உணர்வு பெறுகிறோம்னு சொன்னால் இந்த விதமான உணர்வை பெறுவதற்கு நம்ம பாஸ்டர்களையே சார்ந்திருக்கிறோம். ஆராதனைகளை நம்ம கூடி பாஸ்டர் வழி நடத்தி நாம் ஆராதிக்கிற துதிக்கிற ஒன்று தவறு கிடையாது. ஆனால் நிறைய பேர் இந்த பாஸ்டர்களால் இயக்கப்படுகிற பொம்மைகளை போல் இருக்கிறாங்க. இந்த பொம்மைகளை கீ கொடுத்து ஏங்க வைக்கிறது போல் அவங்க பாட வைக்கிற, துதிக்க வைக்கிற, ஸ்தோத்திரிக்க வைக்கிற, உற்சாகப்பட வைக்கிற, கைகளை தட்ட வைக்கிற, உடலை உலுக்க வைக்கிற, அசைய வைக்கிற, ஆட வைக்கிற, இந்த மாதிரி எல்லா விதத்திலும் அவங்க தான் டைரக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விதமாக கொண்டு போய் அப்படி நாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை பெறுகிற பொழுது நான் தேவனை ஆராதித்து விட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழலை வருவதற்கு மிக முக்கிய காரணம், நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் நிச்சயம் பெற்றுவிட்டால் இதுபோன்று பொம்மைகளாக பாஸ்டர்களை இருந்து அவர்களால் மட்டும்தான் நாம் ஆராதிக்கிற, அவர்களால் மட்டும்தான் துதிக்கிற, அவர்களால் மட்டும்தான் ஸ்தோத்திரிக்கப்பட வைக்கிற இந்த அனுபவங்கள் போக மாட்டோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ ஆவிக்குரியவர்கள் சொன்னால் தேவனை சார்ந்திருந்து கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாக அவர்கள் பரிசுத்தம் அடையணும். இந்த பரிசுத்தம் அடைகிற அனுபவமே ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய பரவசத்தை கொடுக்கும்.
நாம் ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்கிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிறோம், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்கிற சுபாவத்தில் வாழ்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறாரு. அந்த பரிசுத்தத்துக்கு அழைத்த தேவனுக்கு முன்பாக நாமும் ஆண்டவரோடு இணைந்து பரிசுத்தம் வாழ்கிறோம். அந்த நிச்சயம் வந்தால் நம்முடைய ஆத்மா, அவர் ஓன் சோல் வில் ரிஜாய்ஸ், அவர் ஹார்ட் வில் ரிஜாய்ஸ். இப்படியாக நம்ம பரிசுத்தமான உணர்வுகளை பெறுகிற பொழுது யூ வில் பி மோர் ஹாப்பி. ஆனால் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் இந்த ஊழியக்காரர்களுடைய போதகர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தங்களுக்குள்ளே ஒரு பரவச நிலையை எட்ட விரும்புகிறார்கள். அதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவர் எங்களோட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை பெற விரும்புகிறாங்க. அதனால் பலர் என்ன செய்யணும், நீ ஆர்டிஃபிஷியலாக செயற்கைத்தன்மையாக பல்வேறு யுக்திகளை கையாண்டு ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு மனநிலை கொண்டு செல்கிறாங்க. அதற்கு பாடல்களை பயன்படுத்துகிறாங்க, பரவசமூட்டுகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் இந்த காலத்தில் நடனம் அதுன்னு நிறைய காரியங்கள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதும் அவர்களை ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு இமோஷனல் ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க எல்லா எஃபர்ட்ஸும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அது ஒரு ஜெபமாக இருந்தாலும் சரி, பிரசங்கமாக இருந்தாலும் சரி, ஆராதனை சரி, ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதுவாக இருக்குன்னு சொன்னால், பரிசுத்தமாக்குற வார்த்தை கேட்குறோங்கிறதில்ல, பரிசுத்தம் வாழ்வதற்கு உதவுகிற தேவனுடைய வழிநடத்துதலை பெறுகிறோம் என்பதில்ல, அவர்களுக்குள்ள ஒரு பரவசம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸைட்மெண்ட், அது மைண்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீலிங், இதை பெற்றுவிடணும்னு சொன்னால் ஓகே காட் கூட இருக்கிறார். இந்த ஃபீலிங்கை பெறுவதற்கு அநேகர் இந்த பாஸ்டர்களை சார்ந்திருக்கிறாங்க. அதனால் நிறைய விசுவாசிகள் ஒரு பொம்மைகள் போல பாஸ்டரால் ஆட வைக்கப்படும் நிலைமை காணப்படுகிறது. அவர் கீ கொடுத்தா தான் இவங்க செயல்படுவாங்க, அப்போ தான் இவங்க ஆவில் நிரம்புவாங்க. அவர் விட்டுட்டார், அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. நாம் இண்டிபெண்ட்டாக ஆண்டவரை சார்ந்து தேவனை ஆராதிக்க இயன்றவர்களாகவும் நமக்குள்ள ஆவியில் கலிகூற இயன்றவர்களாகவும் மாற வேண்டும். தேவ ஆவிக்குள்ளே நாம் கலிகூர்ந்து அனுபவித்து விட்டோம்னு சொன்னால் ஒரு பாஸ்டருடைய ஆராதனையில் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கை பெறுகிறோம் என்கிற நிலைமை இல்லை. அதுபோல் நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற பொழுது அப்போஸ்தலர்கள் 1:8 சொன்னபடி we will have the Holy Spirit, we will be strengthened, you will be made powerful. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்குள்ளே வல்லமை வரும். ஆனால் பரிதாபகரமாக இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் தாங்கள் தேவ உறவில் வாழ்ந்து தேவ ஆவியை பெற்று பலமடைகிற அனுபவத்தை பார்க்கல. அதனால தான் எந்த போதகர் வந்தாலும், எந்த பாஸ்டர் வந்தாலும் அந்த போதகர் மூலமாக, அந்த பாஸ்டர் மூலமாக தங்களுக்குள்ளே ஒரு வல்லமை பெற விரும்புகிறார்கள், ஒரு அபிஷேகத்தை பெற விரும்புகிறார்கள். அதனால் இந்த காலத்தில் வல்லமை ஒரு வியாபார பொருளாக மாறிடுச்சு, அபிஷேகம் ஒரு வியாபார பொருளாக மாறிடுச்சு. அதுபடி ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகத்தை வியாபாரத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆண்டவர் கொடுக்குற வல்லமை வியாபாரத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆண்டவருடைய வல்லமை யாரும் வியாபாரம் பண்ண முடியாது. அதனால் இவங்க என்னென்னா போலி, ஃபால்ஸ் பவர், ஃபால்ஸ் அனாயிண்டிங், இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அனாயிண்டிங், புதிய அனாயிண்டிங், இது இந்த அனாயிண்டிங், அது அந்த அனாயிண்டிங், புதுசாக பேர் வச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஜனங்கள் வார்த்தையை கேட்குறத விட, வசனங்களை கேட்குறத விட, வழிநடத்தலை கேட்குறத விட, தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வு தொடர்பான ஆலோசனைகளை கேட்குறத விட, எந்த போதகர் நமக்கு வல்லமை கொடுப்பார், எந்த போதகர் நமக்கு அனாயிண்டிங் கொடுப்பார், யாருடைய கூட்டத்தில் கலந்து கொண்டால் நமக்கு நல்ல ஒரு அனாயிண்டிங் இருக்கும், இது ஒரு ஃபால்ஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வருவார். பரிசுத்தாவியானவர்கள் உங்களுக்குள்ள அபிஷேகம் வரும். பரிசுத்தாவியானவர் மூலமாக உங்களுக்குள்ள அபிஷேகம் வராதபடி வேறு யார் அபிஷேகம் கொடுத்தாலும் that will be false. ஆனால் இன்றைக்கு அநேகர் பாஸ்டர்கள் தான் நம்பி சார்ந்திருக்கிறாங்க. பாஸ்டர் வழியாக, ஊழியர் வழியாக வல்லமை பெற, அவர்கள் மூலமாக அபிஷேகம் வர அந்த விதமாக எதிர்பார்த்துக்கணும். அது மட்டுமல்ல, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் பேசி நான் உம்முடைய பிள்ளை என்கிற உறவை உணர்ந்து அவ்விதமாக நன்மை பெற தெரியலை. அதனால தான் ஊழியர்களுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். ஊழியர் நடத்துகிற ஜெப கூட்டங்கள் வழியாக தான் நம்ம நன்மை கிடைக்கும் என்று ஊழியர்களை நோக்கி, ஜெப கூட்டங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லா விதத்திலும் ஊழியர்களால் இயக்கப்படுகிற ஒரு பொம்மைகளை போல இருக்கிறோம். அவர்கள் தான் மொத்தத்துக்கு நம்மை நடத்த வேண்டியிருக்கிறது. இல்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் பெறுவதற்காக ஆண்டவர் கொடுத்த தேவ ஆவி இருக்கிறது. நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு வாழ்கிற பொழுது ஆவியானவர் நடத்துவார். அப்பொழுது நீங்கள் தேவனை கனப்படுத்துகிற ஃபீலிங்கை பெறுவீங்க, பரவசம் பெறுவீங்க, பரிசுத்தம் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும், உங்களுக்கு நிறைவுள்ளதாக இருக்கும். அப்பொழுது நாம் தேவ ஆவியை நடத்தப்படுகிற உன்னத அனுபவங்களினால் நம்மை மற்றவர்கள் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் நாம் தேவ வழியில் நடப்போம், தேவனுடைய கரம் பிடித்து நடப்போம், தேவனை நடத்தப்படும். அந்த உன்னத வாழ்வை தேடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.